செய்யணும், மந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொன்னாங்க. இந்த 15 நாள் கழிச்சு போறப்ப என்ன சொல்றாங்க, நம்ம நீ மொபைல் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. இப்ப நானே அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால நான் பார்த்துக்கிட்டு நான் பார்க்காத அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அதனால 15 நாளா நான் பார்க்கறத நிறுத்திட்டு தான் இப்ப அவனை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பேசுறவங்க அதற்கு பாத்திரமாக நடக்கணும். ஒருவேளை அநேக குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். குற்றம் உள்ள மனுஷன் தான், பரிபூர்ணமானவன் அல்ல. ஆனாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடாத ஒரு நிலைமையில அதுக்கு பாத்திரமாக நடத்துவதற்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே நீதி வாசம் பண்ணணும். அப்போ நம்ம நீதிமான்கள் என்று சொல்லி தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் பொழுது கிருபை விசுவாசத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, அதிகமாக எழுதுகிறாங்க. அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபங்களில் எழுதும் பொழுது நித்திய ஜீவனை பற்றியும் தேவனுடைய அன்பை பற்றியும் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது நித்திய ஜீவனையும் தேவனுடைய நீதியையும் பற்றி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய நீதி, அப்போ தேவன் நம்மளை நீதிமான் ஆக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமான்னா என்ன? நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீதிமான் நீதிமான் அதிகமாக சொல்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். இப்போ நீதிமான் என்று சொன்னால் என்ன? உத்தமன்னா என்ன? நீதிமான உத்தமனும் ஒன்றும் இல்லை, சரியா? நீதிமான் நியாயமாய் நடந்து கொள்கிறவன். சரி, வேற? ஆண்டவருக்கு பயப்படுகிறவன். சரி, நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் சமமாக இருக்கக்கூடியவன். நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் சமமாய் தீர்ப்பு கிடைக்கக்கூடிய இடம்தான் நீதிமன்றம். அதே நேரத்தில் நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தண்டனைக்கு உரியவர்கள் தான். ஆனால் தேவனாலே நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம், இந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாக வேதாந்தத்தில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த உபச்சார ஸ்திரியை என்ன செஞ்சாங்க, கையும் களவுமாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஸ்திரி தண்டிக்கப்படக்கூடியவள் தான். ஏன்னா அவள் செஞ்ச பாவத்து நிமித்தம் அவளுக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஏன்னா தண்டனைக்குரியவள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் கேட்குறாங்க. அப்படி தொடர்ந்து கேட்டதுனால இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. என்னம்மா உன்னை யாரும் கல்லெறியலையா அப்படின்னு சொல்லி, இல்லை என்னைய நியாயம் தீர்க்கலை. இப்போ நானும் உன்னை என்ன செய்யலை, நியாயம் தீர்க்கலை, இனி பாவம் செய்யாதே.
அப்போ என்னன்னா, நாம் பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அந்த தண்டனையிலிருந்து விடுதலை. அப்போ நம்ம நீதிமான்களாக, பாவிகள் தான், ஆனால் ஆண்டவர் நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் இல்லையா? அப்போ அதே நேரத்தில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சமமாக நடக்கக்கூடியவர்கள். அப்போ அதுதான் நீதிமன்றத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவருக்கு எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான், எல்லாருக்கும் ஒரே சமமாக தான் அங்கே நியாய தீர்ப்பு என்ன செய்யும், கொடுக்கப்படும். சரி, அடுத்து இன்னைக்கு நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. சரி, இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம் நீதிக்கு பிழைக்கும்படி அப்படின்னா நாம் நீதிமானாக மாற்றும்படிக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், பாவத்துக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ இதனால் நம்ம என்ன ஆகிருக்கிறோம், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் நீதிமான் அல்லது நீதிமான். பாவங்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவங்க யாராக இருந்தாலும் பாவிகள் தான் இல்லையா? அப்போ நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எவ்விதமாய் பாடுகளை அனுபவித்தார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து மனங்கசந்து அழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால்தான் பாவ மன்னிப்பு. பாருங்க, பேதுரு கூட 3 நேரம் மறுதலிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த பொழுது சொல்கிறாங்க, மனங்கசந்து அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனங்கசந்து அழுதார். ஏன்? தான் செய்த பாவத்தை குறித்து மனங்கசந்து அழுதான். இன்னைக்கு நமக்கு பாவ உணர்வு இருக்கிறதா? வரோம் போகிறோம், செய்தியை கேட்குறோம், அது என்னமோ ஒரு சத்தம் காதில் விழுது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை கேட்குறேன், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்ல முடியாது, நான் ரெகுலராக சபைக்கு போவேன், மகன் விசுவாசி, அம்மா விசுவாசி இல்லையா, அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் காணிக்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இவ்வளோ நாள் வந்தும் அமைதியாக அமர்ந்திருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. சரியா? மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை பயன்படுத்தாமல் போனீர்கள். அதனால் தயவுசெய்து
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்க, இதை விட்டு கடந்து போனால் எங்கே போவோம்? ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். நீங்கள் சிந்திச்சு உங்களுடைய பாவத்தை குறித்து மனங்கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுங்கள். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட தவறு செய்யாமல் இருக்கிறோமா? செய்கிறோம். அதை பற்றி மனங்கசந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறோமா? ஏன் அப்படின்னா அதற்குரிய தண்டனை நமக்கு உண்டு இல்லையா? அதை குறித்து மனங்கசந்து அழுகிறோமா? இல்லை ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிருந்தா எனக்கு மன்னியும் அப்படின்னு யாரும் அப்படி தயவு செய்து ஜெபிக்காதீங்க இல்லையா? அந்த என்ன தவறு நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார். அப்படிப்பட்ட உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அப்படிப்பட்ட உணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. நிறைய பேர் சபையில் ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்படுவதாக ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்பட்டு அவங்க திருமண வாழ்க்கையில் இணைந்து அதுக்கப்புறம் அநேகருக்கு கேடாக மாறுகிறார்கள். அநேகருக்கு கேடாக மன வேதனையாக மாறுகிறார்கள். ஏன்னா விசுவாசிகள் குடும்பத்தில் பிறந்த அவருடைய பிள்ளைகள். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், இப்போ ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அப்பா சபையில் மூப்பர், இவன் கொள்ளக்கூடத்தோடு சேர்ந்தான். ஒரு சமயம் ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்து வருகிற சமயத்தில் அந்த மாதிரி ஒரு டைம் பார்த்தவர் கிடையாது. அந்த மாதிரி டைமில் இருட்டுக்குள்ளே இருந்து வருகிற சகோதரனை கத்தி காட்டி மிரட்டி இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீ இவங்க மகன் தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே ஓடி போயிட்டான். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லி, ஏன் அவங்க பையன் இப்படியெல்லாம் செய்கிறான் அப்படின்னா, என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான், அவன் வீட்டு விட்டு வெளியில் வர்றதில்லை ராத்திரியில். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வெளிப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஐக்கியப்பட்டு அவர் ஊழியக்காரர் ஆனாங்க. அங்கேயும் சபையில் ஒரு குடிகாரன் ஒருத்தன் அடிக்கடி வந்து என்ன செய்வான், இந்த மாதிரி காணிக்க முடிஞ்ச உடனே வந்து அவன் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு காணிக்க எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி தொடர்ந்து நடந்தது. அப்புறம் ஒரு நாள் ஊழியக்கார் பார்த்தாரு, இவர் தான் நல்லா தலையில் ஒரே போடு போட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த மனுஷன் காலி. அப்புறம் ஜெயிலில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இப்பயும் அதே இடத்துல ஊழியம் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஊழியம் எப்படி இருக்குமோ தெரியாது. சரியா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய பழக்கங்கள் என்ன செய்யலை, மாறலை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் விழுந்து போகிறோமோ, எந்த காரியத்துக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோமோ அந்த காரியத்தில் தான் நாம் விழுந்தும் போவோம். சரியா? அப்போ இது எதுக்கு உங்களுக்கு அதை சொன்ன அப்படின்னா, ஒரு எல்டருடைய மகன்தான் இல்லையா? அப்போ ஊழியக்காரன் ஆகியும் அந்த குணம் என்ன செய்யலாம், மாறல. சரி. இப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு உணர்வு, நான் நீதிமான், என்னுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும்னு பார்க்குறோம். அதே போல் 1 பேதுரு 3:12 வாசிங்க.
இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சரி, அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. எதுக்கு நோக்கமாக இருக்கு? நிறைய சொல்லலாம், சொல்லுங்க. சரி, முதல்ல நம்ம இப்படியே போகலாம். ஆசீர்வதிக்கிறதுக்கு நோக்கமாக இருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா, அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் தீங்கும் வராதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு நோக்கமாக இருக்கிறது. சரியா? அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நோக்கமாக இருக்கிறது. இப்படி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்னொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். என்ன அப்படின்னா, நாம் தவறு செய்யும் பொழுதும் அவர் கண்கள் நம்மளை என்ன செய்கிறது, பார்க்கறது நம்ம மேலே நோக்கமாக தான் இருக்கு. தவறு செய்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கும், தவறு பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பாதுகாப்பதற்கும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. யாருக்கு? நீதிமான்களுக்கு. நீதிமான்களுக்கு. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. அதுதான் தாவீது சொல்லும் பொழுது, நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் எங்க உட்கார்றேன்? இப்ப உட்கார்ற காலம் கிடையாது, இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் எங்க உட்கார்றேன் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் எங்க உட்கார்றாங்க? உட்காருதலையும் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறார். நான் வேதம் வாசிக்க உட்கார்றேன்னா, ஜெபிக்க உட்கார்றேன்னா, வீணா பேசுறதுக்கு உட்கார்றேன்னா, வீண் நேரப்போக்குக்கு உட்கார்றேன்னா, அல்லது மொபைலில் உட்கார்றேன்னா, இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அறிகிறாங்க. ஒருவேளை பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்ன செய்யலாம், மொபைலில் ஏதாச்சும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாங்க. இப்போ நீதிமான்கள் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய கண்கள் என்ன செய்து நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவி நமக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு செவி திறந்திருக்கிறது இல்லையா? ஆண்டவர் கண் மட்டும் இல்லை, நம்முடைய செவியையும், அவருடைய செவியையும் அவர் திறந்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய பாவங்களை மனங்கசந்து அழுது அறிக்கையிடும் பொழுது அவர் கேட்டு மன்னிக்கிறதற்கும் அவருடைய செவி திறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ எப்படி இருக்குதான்? விரோதமாக இருக்கிறது. தீமை செய்கிற யாரா இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க அல்லது நீதிமான்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. விரோதமாக இருந்தால் எப்படிங்க இருக்கும்? யோபு கூட சொல்கிறாங்க, உங்களுடைய முகம் எனக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னு. அது சாத்தான் கொண்டு வந்த அந்த சோதனை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. யோபு என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, வாயினால் என்னை தூசிக்க மாட்டார் அப்படிங்கிற ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவருக்கு பாவம் செஞ்சதுனால ஆண்டவருடைய முகம் விரோதமாக இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தீமை செய்கிறவர்களுக்கு, யார் தீமை செய்கிறாங்களோ, நானே செஞ்சாலும் ஆண்டவருடைய முகம் எனக்கு விரோதமாக தான் இருக்கிறது. சரியா? அப்போ அதனால தீமை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் முகம் விரோதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது 1 பேதுரு 3:14 வாசிங்க.
போதும் 14 மட்டும். நீதி நிமித்தமாக, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் சொல்கிறாங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்களாக. அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அப்போ நீதி நிமித்தம், நன்மை செய்கிறது நிமித்தம், அல்லது ஆண்டவருக்காக வாழுகிறது நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவித்தால் நாம் பாக்கியவான்கள். ஆனால் தவறு செய்து தண்டிக்கப்படும் பொழுது நாம் பொறுமையாய் சகித்தா நம்ம பாக்கியவான்கள் இல்லை. இப்போ நீதி செய்து நன்மை செய்து, சொல்லுவாங்க நன்மைக்கு தீமையை தான் செய்கிறாங்க, பரவாயில்ல, நீங்கள் பாக்கியவான்கள் இல்லையா? அது மாதிரி நீங்கள் நன்மை செய்து நீங்கள் அவங்க உங்களுக்கு தீமை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்ம 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 நெருங்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக. நம்முடைய காலத்திலேயே நீங்கள் ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவிக்கக்கூடிய காலம் வரும். இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்குது, தமிழகத்திலையும் பல இடங்களில் இருக்குது. ஆனால் சீக்கிரமாக எல்லா மாநிலங்களிலும் அவ்விதமான பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு சீக்கிரமாக நெருங்கிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கடவுள், இதற்காக பில் பாஸ் பண்ணுறதுக்கு போன ட்ரிப் தோற்று போச்சு. இது அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தோல்வி. ஆனால் பாராளுமன்றத்தில் மறுபடியும் அந்த பில்லை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. சில கட்சிகளுடைய ஆதரவோடு அவங்களுக்கு மறுபடியும் இது ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு. இப்போ ஒரு சிலர் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று வெளிநடப்பு செய்தால் அந்த பில் பாஸ் ஆகிடும் இல்லையா? அப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது நமக்கு தான் வேட்டு. இப்போயே தெருவில் ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, எங்கேயோ கிராமங்களில் நம்ம ஓப்பனர் பண்ணிக்கலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே கொடுத்து பாருங்க, சரியா? அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே தேர்தல் இல்லை, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே கடவுள், அப்படி தான் அவங்க கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம பாடுபடுவதற்கும் அதிக ஜாக்கிரதையாக நம்ம ஆயத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால நாம் என்ன செய்கிறோம், பாடுகள் அனுபவிக்க போகிறோம். அதனால் அந்த கால்கள் எரிங்கி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், நம்ம பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கொள்ளணும். நீங்கள் பேர் நிருபத்தை 1, 2 திருப்பி நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் 2 பேஜர் 1:1 வாசிங்க. இங்கே பார்க்கிறோம் என்னென்னா, நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அப்போ நம்ம யாருடைய நீதினால நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம். நம்முடைய நீதினால் இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான குப்பை, அழுக்கான குப்பை. நம்முடைய நீதியினால் நாம் நீதிமானாக மாற முடியாது. இப்போ யாருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்?
ஆ இயேசு கிறிஸ்து அது தேவனுடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சரியா? தேவனுடைய நீதியினாலே, நம்ம நீதிமான்கள் அல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். மாற்றப்பட்டு தான் இருக்கிறோம். சரியா? இப்போ அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ பின்னாடி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறத நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம் 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்போ பூர்வ உலகத்துக்கும், ஏன்னா சிலர் சொல்கிறாங்க ஒரு பகுதி அழிக்கப்படுது இல்லையா, சோதோம் கொமோரா மட்டும் அழிக்கப்படுறது போல ஒரு பகுதி அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, பூர்வ உலகமும் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த ஜலப்பிரளயம் தான். அப்போ எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படலையா? சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுக்கொண்டவங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போ என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீதியை பிரசங்கித்தார். யாரு? நோவா இல்லையா? அப்போ அந்த நீதி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷம் தான் இல்லையா? அன்னைக்கு ஏது சுவிசேஷம்? அன்னைக்கு ஒரு சுவிசேஷம். அங்கே பேழை, மழை வரப்போகுது, அழிக்கப்பட போகிறோம், அதனால நீங்கள் எல்லாரும் பேழைக்குள்ள வாங்க. அதுதான் சுவிசேஷம். அழிவில் இருந்து நீங்கள் மீட்கப்படணும். உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் பேழை ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நீங்கள் அதுக்குள்ள வாங்க. ஜலப்பிரளயம் வரப்போகுது, நீங்கள் வாங்க. யாராச்சும் வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரல. இன்றைக்காச்சும் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பேழைக்குள்ள வந்திருக்கிறோம். அன்னைக்கு பூர்வ உலகத்திலையும் ஒருத்தர் கூட வரல. ஆனால் 8 பேர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. மீதி எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அப்போ அங்கே நீதியை தான் பிரசங்கிக்கப்பட்டது. தேவன் அழிக்க போகிறார், பேழைக்குள்ள வாங்க. அந்த நீதி பிரசங்கிக்கப்படுது. ஆனாலும் ஒருத்தரும் செவி கொடுக்கலை. சரியா? இன்றைக்கு நாமளும் அந்த நீதியை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, நான் நீதிமான் அப்படிங்கிறது மட்டுமில்லை, அந்த நீதியை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக, அதை சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், மாறணும். அப்போ நீதிமான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரையும் சமமாக எண்ணக்கூடியவங்க. அதில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்முடைய பாவத்துக்கு பதில் இன்னொருத்தர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மளை பாவம் இல்லாதவராக மாற்றுகிறது தான் நீதிமான். சரியா? அதனால நம்ம சிந்திப்போம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். இவர் என்ன ரொம்ப நாள் வாழ்வார்ன்னு நினைக்காதீங்க. எனக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு தான் வருகிறது. ஆனாலும் நம்ம சிந்திப்போம், நான் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறேன். ஏன்னா நீங்கள் உலகத்துக்குள்ளே நிறையா வேலை அங்கங்கே போகிறீங்க, நான் எங்கேயும் போகல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். சரியா? இருந்தாலும்
நம்முடைய பார்வையில் பார்க்கறதுக்கு வெளியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். இருந்தாலும் போகிற வண்டிகளை தான் எண்ணிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் நம்முடைய பார்வையில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குது, என்னுடைய சிந்தைகள் எப்படி இருக்குது, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் சோதித்து பார்த்து அறிக்கையிட்டு தான் ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறார். அதே போல் நீங்கள் பல இடங்களுக்கு போகிறதுனால அதிகமாக தூசி உங்கள் மேலே தான் ஒட்டும் இல்லையா? வெளியில் போகிறவங்களுக்கு தான் தூசி ஒட்டும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அப்படியே நம்முடைய கண்ணோ அல்லது காதோ அல்லது இருதயமோ தூசி பட்டுருச்சு, அழுக்கு பட்டுருச்சுன்னா உடனே அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? அழுது அவைகளை அறிக்கை செய்து விட்டுருங்க. இல்லைன்னா அழாமல் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுறணும். மறுபடியும் அதை செய்ய அது நம்மிடத்தில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதே நேரத்தில் நான் நீதிமானாக இருக்கிறதுனால நீதிபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த கிறியோன் ஊழியம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்ல முடியலன்னு புஸ்தகம் கொடுக்குறாங்க. சொல்ல வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவாங்க. நாம் கூட மாதத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம்? புஸ்தகம் கொடுக்குற ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்ற சமயத்தில் கார் டிரைவருக்கு பேசுறதுக்கு எல்லாம் விசாரித்தேன். அவன் ஏரோநாட்டிக் படிச்சிருக்கேன் அப்படின்னா வேலை கிடைக்கல அப்படின்னா, சரி நான் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டான். மறுபடியும் அதே சொல்லிட்டான். சரி அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் இறங்கின உடனே சொன்னேன், ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறார், உனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம், இதை வாசி அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டான். சரி, அவனை ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? சந்திக்கணும். இது மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வழி கிடைக்காது. ஆனால் வழியை எப்படியாகிலும் என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வகை தேடணும் இல்லையா? எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. நாமும் அவ்விதமாக சொல்ல பிரயாசப்படுவோம். அதே மாதிரி நம்ம நீதிமான்கிறத நம்ம வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. அதை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அப்படியாக வாழுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நினைவு கூற, உம்மை துதிக்க